ஓடு 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 வரா வேட்டக்காரன். எனக்கு கொளத்தூரில் கொத்து பரோட்டா அதுதான் என்னை கவர்ந்தது. அந்த வார்த்தை திமுகவினரை மிக கடுமையாக காயப்படுத்தி இருக்கிறது, வேதனைப்படுத்தி இருக்கிறது. கொதிச்சுட்டாங்க, பொங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர் கொத்து பரோட்டா போட்டாங்கன்ட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்றாரு. இப்படிதான் சொல்றாரு. சட்டப்பேரவையிலன்னா அப்பாவை காணான்னு சொல்லி விடுறாரு, இங்க என்ன கொத்து பரோட்டா போட்டுன்றாரு. திமுகவினர் என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா என்று சொல்லலாமா? அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் பரோட்டாவுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கியதல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. அப்படி என்ன சார் கதை அது? தொட்டப்பெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டா. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். வட்ட வட்ட கல்லு தோசை, அந்த கல்லு தோசையை வட்டமா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு தரட்டா, தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. முதல்ல சிக்கன், அடுத்து மட்டன். ஆக தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பரோட்டாவுக்குமான உறவு 30 ஆண்டுகள் முன்பு தொடங்கியது. 1995ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்து வெளியான காவியங்களில் ஒன்றுதான் இந்த திரைப்படம். விஷ்ணு திரைப்படத்தோட பேர். அந்த பாட்டு யூடியூப்ல இருக்கும், பார்த்து கண்டு கழியுங்கள். இந்த வரலாற்று உறவை மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னது கடமை என்ற அடிப்படையில் அந்த பரோட்டாவின் வரலாற்றை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சொல்லுங்க. அவர் முதலமைச்சர் ஆக போறேன்னு கனவா கண்டாரு. அவங்க அப்பா வந்து சினிமா பின்புலம், ஸோ அவர் ஒரு ஹீரோவா நடிக்கிறாரு. ஆரம்ப கால படங்கள்ல இந்த மாதிரியான பாடல்கள்ல நடிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா நாளைக்கு முதலமைச்சர் ஆவாரு அப்படின்றதுக்காகவே வளர்க்கப்பட்டவர் திரு உதயநிதி ஸ்டாலின். அவரே பார்த்தீங்கன்னா லாலா கடை சாந்தி, உன்னால் ஆனேன் பூந்தி. இந்த காவிய பாடலை நான் கேட்க தவறிவிட்டேன். இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவசியம் நான் சென்று இந்த அற்புதமான காவியத்தை கேட்கிறேன். என்றாவது ஒரு நாள் இந்த காவிய பாடலை பயன்படுது. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, அவர் சிஎம் போகிறதில்ல, அப்படிலாம் கனவு கேட்டு இருக்காது. நான் இருக்க வரைக்கும் நடக்காது. இந்த பாடலில் இன்னொரு சிறு குறிப்பு சேர்த்து சொல்லி விடுகிறேன். அப்போதெல்லாம் சினிமாவுக்கு பின்னணி பாடகர்கள் தான் பாடுவாங்க. எஸ்பிபி, மனோ, இவங்க தான் பாடிட்டு இருப்பாங்க. விஜய் அப்போது தான் பாட தொடங்குகிறார். இந்த பாடலை பாடியது விஜய். இந்த பாட்டில் பார்த்தேன்னா இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு எழுத்து வரப்படுவாங்க. தொட்டபெட்டா முட்டை பரோட்டா என்ற அந்த பாடலின் அந்த அற்புத வரலாறு. ஜோக்ஸ் அபார்ட், திரு விஜய் அவர்களுடைய அந்த கரூர் நிகழ்வு உரைக்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களில் பெரும்பாலான விமர்சனங்கள் இன்னும் தேர்தல் பிரச்சார மோடிலேயே விஜய் அவர்கள் இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் போல அவர் பேசவில்லை. பிரச்சாரத்தில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி பேசுகிறாரு என்று எதிர்க்கட்சியினர்களும் பண்டிதர்களும் சொல்கின்றனர். மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். மக்களின் மனதை விஜய் அவர்கள் படித்து விட்டார், புரிந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நேற்று அவருடைய உரையை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். எந்த முதலமைச்சரும் இதுவரை சொல்லாதது, சொல்ல முடியாதது, சொல்ல எண்ணாத ஒரு விஷயத்தை நேற்று மேடையில் விஜய் அவர்கள் சொன்னார். எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்கள் விஜய் ஆட்சி. அரசு அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். மீறி கேட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி, எங்கள் பெரியப்பா ஆட்சி, எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஆட்சி என்று சொல்லுங்கள். இது ஒரு சூளுரை, இது ஒரு சவால். இதை விஜய் அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். அவருடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்பதை நான் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் கூட இருக்கவங்க விடமாட்டாங்க. திமுக மற்றும் அதிமுக விஜய் மீது விழுந்து புராண்டி அவரை கடிப்பதற்கு காரணம், ஐயையோ பொலப்பொல மண்டலி போட்டுட்டானே, விட்டா இன்னும் 30 வருஷத்துக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொழப்பு தப்பு என்ன வருது, இதை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் விஜய் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தால் இப்படி மேடையில் சொல்லிட முடியுமா? யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதை பற்றியே பேச மாட்டாங்க. அவரே எஸ்பிகே நாகராஜ் வச்சு துட்டு வாங்கி இருப்பார். திவ்யா சத்யராஜ்லாம் சொல்லியிருக்காங்க சார். இப்போதான் வந்து சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச்சை பார்த்தேன். பெத்தட்டிக் டிஸ்கஸ்டிங். அவங்க ஸ்பீச்சையும் நான் பார்த்தேன். சேகர் பாபு புகழ்ந்து அவங்க பேசுகிற ஸ்பீச்சு, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சேகர் பாபு. சேகர் பாபு வாய்ஸ் சூப்பராக இருக்குது, அதையும் சொன்னாங்க. அவங்க அப்பா நடிக்கிற படத்தில் பாட்டு பாட சொல்லுங்களேன். ஸோ விஜய் அவர்கள் மக்கள் மனதை புரிந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை டெலிவரி பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த 2 மாதத்தில் டெலிவரி பண்ணியிருக்காரு. எவ்வளவு கதைகளை கேள்விப்படுறோம். என்னையா துட்டு இது, அதாவது சமூகம் எப்படி மாறிவிட்டது என்றால், என்னையா கடமை செய்யறதுக்கு காசு கேட்குறான்னு கோவப்பட்ட காலம் போய் என்னையா காசு வாங்க மாட்டாங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான சூழல் யோசிச்சு பாருங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்றைக்கி என்கிட்ட காலையில், சங்கர் நாம எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சார் இப்படிலாம் பேச மாட்டீங்களே நீங்கள், என்ன சார் அப்படின்னு. இல்லையா, ஊழலெல்லாம் ஒழிக்கவே முடியாதுன்ட்டு நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம், நீ நானுமே பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். நீ ஒருத்தன் நான் பண்ணுறேன்னு வர்றாயா, அதை பண்ணி காட்டுறேன் பாருங்க, மேடையில் சவால் விட்றாயா. இதை நீடிக்க வைக்கிறதுக்கு சொசைட்டியை சேர்ந்த நாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணுயா அப்படின்னு அவர் சொன்னார். தினமலர் தான் இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அந்த ஸ்பீச்சிலேருந்து எதை லீடாக வைக்கணும்ட்டு வச்சுருக்கு. இன்றைக்கி தினமலரில் பேஜ் 1லேயே மாட்ட போகிறாங்க, திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் அடுத்தடுத்து மாட்ட போகிறாங்க, கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஆவேச பேச்சு,
யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க என மக்களுக்கு அறிவுறுத்தல். இதான் லீடு. இந்த கரூரில் அந்த 41 பேர் இறந்த சம்பவத்தை பற்றி காவல்துறையை ப்ளேம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் மற்ற அச்சு ஊடகங்களில் லீடாக எடுத்திருக்காங்க. பட் இதுதான் லீடு. விஜயோட ஸ்பீச்சிலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய லீடு இதுதான். உங்களுக்கு அது அசூயை கொடுக்கலாம், நான் இப்படி பேசுகிறார் என்று இருக்கலாம். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்களா? ஓடு 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 ஓடுன்னு பாட்டு பாடும்போது அக்கா அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறத பார்த்தீங்களா? நம்ம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். அவர் வின் பண்ணுறாரு. மக்களுக்கு எது பிடிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பேசி வின் பண்ணுறாரு. மக்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு தெரிஞ்சுன்னா இதை விட கேவலமான வேடங்களை எல்லாம் 2 கட்சிகளும் போடும். ஆமாம் இல்லையா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொறுமையாக ஜனங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் கிளப் டான்ஸ் மாதிரி உங்களோட மாநாடுகளில் நடனங்களை போடுறீங்களா? டான்ஸஸ் வச்சு டான்ஸ் ஆட விடுறீங்களா? இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு போய் காங்கிரஸ் கட்சியோட ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் நீட் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்த டான்ஸ் தான் ஓடினது. கரூர் சம்பவம் குறித்து திரு விஜய் அவர்கள் பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெரம்பலூர் கூட்டத்தை நான் மிகுந்த மனவேதனையோடு ரத்து செய்தேன். ஏனென்றால் காவல்துறையினர் நீங்கள் வராதிங்க, லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால ரத்து பண்ணோம். அது மாதிரி என் கரூரில் சொல்லலை அப்படின்றாரு. இவர் தான் மேடை ஏறி மிகச்சிறப்பான பாதுகாப்பை அளித்த காவல்துறையினருக்கு நன்றி என்று சொன்னார். நான் அன்னைக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் போலீஸை போய் பாராட்டுறாரு, இவர் என்ன அப்படி இருக்கிறாரு? முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். நேற்று அதுக்கு பதில் அளிச்சிருந்தாரு சார். இப்படியான ஒரு நாடகம் நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது, அது தெரியாம நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். அடிப்படையில் இந்த விஷயம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் விசாரணையில் இருக்கிறது. எதற்காக அதை பற்றி பேசுகிறீர்கள்? ஒரு வார்த்தை, நான் அதை பற்றி விரிவாக பல விஷயங்கள் என்னால் பேச முடியும். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவில் அது விசாரணை நிலுவையில் இருப்பதன் காரணமாக நான் அதை பற்றி பேச விரும்பவில்லைன்னு கடந்து செல்வது தான் ஒரு முதல்வருக்கு அழகு. சரி பண்ணிட்டாங்க, அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த சதி இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது தான் சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. அதை நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு தியரி சொல்கிறீங்க, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரிகளை கடுமையாக விமர்சனம் செய்தோம். நீங்கள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை போட்டிருக்கிறீர்கள். உங்களது காவல்துறை ஒரு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதுதான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சுன்ட்டு உங்கள் அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து பேட்டி அளித்தால் அப்போது விசாரணை எப்படி நேர்மையாக நடக்கும் என்று அப்போதே நாம் திமுகவினரையும் திமுக அதிகாரிகளையும் விமர்சனம் செய்தோம். அப்போ நீங்கள் பேசுனீங்கனாலும் அதே விமர்சனம் தானே உங்களுக்கு வரும். அதனால் இதை முதல்வர் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட. ஒரு வரியில் கடந்து போயிடலாம், எங்க நான் அதை பற்றி பேச விரும்பலங்க. இல்லை, போனதே கரூர் சம்பவம்ன்ற அடிப்படையில் இருக்கட்டும், இதை சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய என்கிட்ட இருக்குங்க. ஆனால் விசாரணை நடந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு முதலமைச்சராக நான் இதை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது. அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை, அவ்வளோதான். சரி சார், விஜய் அவர்கள் பேசி முடிச்சோடனே ரொம்ப நாளாக எங்கிட்ட ஓடி திருந்து செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் கருத்து சொல்லியிருக்காரு சார். 10 நாள் ஆளவே காண அவரை போலீஸாரும் தேடிட்டே இருக்காங்க, ஆளை கண்டுபிடிக்க முடியல. நேற்று திடீர்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா? போலீஸார் தேட வேண்டிய இடத்தில் தேடவில்லை. தமிழக முதல்வர் மாதவரம் பால் பண்ணையில் மாடு மேய்க்க அனுப்பிய அதிகாரியின் பாதுகாப்பில் செந்தில் பாலாஜி 10 நாட்களாக இருந்தார். ஏன் அந்த அதிகாரி பாதுகாப்பு கொடுத்தார் என்றால், அந்த அதிகாரி உளவுத்துறையில் இருந்த 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1 கோடி ரூபாயை அண்ணன் செந்தில் பாலாஜி கொடுத்து கொண்டிருந்தார். என்னை பற்றி நல்லா அனுப்புங்கன்னு. அந்த நன்றி விசுவாசத்திற்கு உங்களையும் உங்கள் சகோதரரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன் என்று அந்த அதிகாரி வைத்திருந்தார். செந்தில் பாலாஜி ஒரு பக்குவமான பொலிட்டீஷியனுக்கு உரிய ஒரு நேர்த்தியோடு அதற்கு எதிர்வினை ஆற்றினார் என்று நான் பார்க்கிறேன். தனி விமானம் பிடித்து யார் ஓடியது என்பது மக்களுக்கு தெரியும். அதே போல் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்களும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. திரு கனிமொழி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணன் மகனும் இப்படித்தான் அடிக்கடி உல்லாச பயணம் சென்று ஓய்வெடுப்பார்கள். இது உங்கள் அப்பா கட்சி. உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் படைகளை இதுபோல் முன்னின்று வழி நடத்துங்கள். கனிமொழி ரொம்ப அழகாக லீட் பண்ணார். மக்கள் கூட யார் நின்னது யார் ஓடுனதுன்னு மக்களுக்கு தெரியுங்க. அண்டு முதலமைச்சர் பக்குவமாக பேசணும் அப்படின்னா. இந்த சிவசங்கர்லாம் டபா என்ன பேசுறதுன்னே தெரியல. இஷ்டத்துக்கு ஒரு 3ஆம் தர பேச்சாளர் மாதிரி தான் அவருடைய எதிர்வினை எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியது, ஒரு தேர்தல் முடிந்தது போலவே இல்லை தமிழக சூழல். தேர்தல் நடக்கும் சமயத்தில் இருந்த பரபரப்பை விட மிக அதிகமான பரபரப்பு தமிழகத்தில் தினந்தோறும் நிலவை கொண்டிருக்கிறது. தினந்தோறும் பரபரப்பு செய்திகள். அண்ட் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு அரசியலின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. சீரியல் பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் அரசியல் நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். நேற்று அந்த விஜய் அவர்களுடைய அந்த கரூர் நிகழ்ச்சி இந்த யூடியூப்பில் பார்க்கலான்னு பார்த்தா 15 நிமிஷமாக விஜய் கான்வாய் போகிறத காமிச்சிட்டு இருக்காங்க லைவில். சரி, என்னடா அது இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பார்த்தா புதிய தலைமுறையில் ஒரு 10,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
தந்தியில் ஒரு 8000 பேர் பார்த்துட்டு இருக்கான், பாலிமரில் ஒரு 15000 பேர் பார்த்துட்டு இருக்கான், டிவிகேவோட யூடியூப் சேனலில் 88000 பேர் பார்த்துட்டு இருக்கான். இது கான்வாய் போகிறது டர்ன்னு போயிட்டு இருக்கு அந்த வண்டி. இத்தனைக்கு ஏன் வேலைக்கு போயிருப்பாங்க, அப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஒர்க்கிங் டே. ஸோ மக்களுக்கு அரசியலில் இந்த அளவுக்கு ஆர்வம் அதிகமாகி போய் இருக்கக்கூடிய இத்தகைய ஒரு சூழலில் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் வெளிநாட்டில் ஓய்வெடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அந்த லண்டனில் இருக்கிற அந்த தேம்ஸ் பிரிட்ஜ் லேசாக சாஞ்சிருக்கு, கொஞ்சம் வந்து தூக்கி பிடிக்கன்னு கூப்பிட்டாங்களா உங்களை? அவ்வளோ முக்கியமான வேலையா? நான் என்ன சொல்கிறேன், ஒதுங்கிருங்க. சரி, ஒதுங்கிட்டு அவர் மகன்கிட்டையாவது கொடுக்கலான்னு பார்த்தா, அப்பா இன்னொரு சைடு ஒரு தூணு சாஞ்சிருக்கு, அதை நான் வந்து முட்டு கொடுக்குறேன், இவரும் போகிறாரு. ஸோ அந்த கட்சியை தேத்துறது கஷ்டம் திமுகவை. இருந்தாலும் இதை தேற்றி ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி இதை செயல்பட வைக்க வேண்டும் என்று திருமதி கனிமொழி அவர்கள் நினைத்தால் இதுதான் தருணம். அவர்தான் அரசியலை அரசியலாக பார்க்கிறார், முழுநேர அரசியல்வாதியாக அவர்தான் இருக்கிறார். அவர் தாயாருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது, முதுமை காரணமாக. அதெல்லாம் விட்டுட்டு கட்சியை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக வந்து அவர் தொடர்ந்து அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறார் என்றால் அவர்தான் இதை வழிநடத்த தகுதியானவர். பாப்பா ஏதாவது இடைத்தேர்தலில் ஸ்டேட்டுக்கு வராங்களான்னு வந்தால் சிறப்பாக இருக்கும். ஸோ உரிய முடிவை எடுக்க வேண்டியது திருமதி கனிமொழி அவர்கள் தான். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தருணத்தையும் தவறவிட்டார் என்றால் வரலாற்றின் அடிப்பக்கங்களில் அவர் எழுதப்படுவார்.